ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதாவது ஸ்கிப் அடிக்க நண்பா வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏபி வின்னிங் வாங்கிக்கலாம் நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கும் 3 வருது, பி போர்டுக்கும் 3 வருது அப்படின்ட்டு நம்ம 33 சொல்லியிருந்தோம் சரி நண்பா. 33 சொல்லியிருந்தோம். ஆனால் என் நண்பா ஒரு 3 வர வாய்ப்பு இருக்குது, நான் 1 நம்பர் பி போர்டு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் ஒரு நம்பர் எடுத்தேன். அதே மாதிரி ஸ்கிப் அடிக்காம பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம ஏ போர்டுக்கு 3, பி போர்டுக்கு 3 எடுத்திருந்தோம். சி போர்டுக்கு நம்பர் நம்ம 5 0 எடுத்தோம்னா நம்ம பட் பார்த்தீங்கன்னா 4 9 போயிடுச்சு சரி நண்பா. 9 போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ஏ போர்டுக்கு 33, ஆனால் ரிசல்ட் பார்க்க நண்பா 88 சரிங்களா. இந்த 2 3 நண்பா 2 8 சரி நண்பா. இன்றைக்கி நண்பா வின்னிங்கெல்லாம் எடுத்துட்டோம். ஆனால் இருந்தாலும் நண்பா நம்ம கரெக்டான நம்பர் வைக்கல. அதாவது ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் 2 3 எடுத்து வச்சாலுமே 33 தான் வின்னிங் வந்துருக்காது. ஆனால் 88 போயிடுச்சு. 2 போர்டுக்கும் பவரில் போயிடுச்சு நண்பா சரிங்களா. சரி வாங்க நண்பா, நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போகலாமா. இன்னைக்கு யாராச்சும் நண்பா 88 ஏபிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வாங்கிக்கலாம். நம்ம ஸ்கிப் அடிக்காமல் பண்ணணும். அப்போ தான் நம்ம சொல்கிறது கரெக்டாக கேரிங்னா தான் உங்களுக்கும் ஒரு போர்டில் என்ன நம்ம சொல்லணும் பவர் மெயின் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வந்துடும். நேற்று நண்பா பார்த்தீங்கன்னா 33 38 கூட சொல்லியிருக்கேன் சரிங்களா. 38 கூட சொல்லியிருக்கேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3, பி போர்டுக்கு 8 கூட சொல்லியிருக்கேன் சரி நண்பா. நல்லா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3, பி போர்டுக்கு 8 சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நண்பா 8 பாஸ் ஆகிருக்கும். ஆனால் இது நண்பா பவரில் போயிடுச்சு சரிங்களா. இதுவும் 8 இது பார்த்தீங்கன்னா 8 வந்தீங்கன்னா பண்ணால் 88 8னுக்கலாம். ஆனால் நண்பா ஜஸ்ட் மிஸ் தான் சரிங்களா. சரி வாங்க நண்பா, நாளைக்கு வந்து கெஸ்டிங்குள்ளே போகலாம். நண்பா பாருங்கள், இது டெய்லி சார்ட் நண்பா சரிங்களா. நண்பா பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குல்ல நண்பா, இந்த 7 சரிங்களா. இந்த 7 மார்க் பண்ணியிருக்கேன். இது 2 நண்பா மைனஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. மைனஸ் பண்ணி வரக்கூடிய நம்பர் கூட +1 சரி நண்பா. நண்பா இப்போ 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது. நம்ம 8ல் 7 போனால் 1, அப்போ 1க்கு 1 நண்பா 1 + 1 பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. இப்போ 2க்கு நண்பா பவர் சரி நண்பா. 2க்கு பார்த்தீங்கன்னா பவர் இங்கே 7 பாஸ் ஆகிக்குதா நண்பா. இது பவர். இப்போ அதே மாதிரி நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அங்கே சி போர்டில் 8 இருக்குது. இது 2 மைனஸ் பண்ணா 8 தான். அப்போ நம்ம அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கணும். வர நம்பர் அப்படியே ப்ளஸ் பண்ணி கேட்பேன். இப்போ 8 வருதுன்னா அப்படியே ப்ளஸ், 1 வந்தால் அப்படியே ப்ளஸ், 5 வந்தால் 5 ப்ளஸ், 6 வந்து 6 நம்பர் ப்ளஸ் பண்ணிக்காங்க. எது வந்தாலும் அது அப்படியே டபுளாக ப்ளஸ் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே 8 இருக்குது சி போர்டில், இங்கே ஒய் போர்டில் நம்பர் 0 இருக்குது. இது 2ம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதே நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா அதே 8 தான் வரும் சரிங்களா. இப்போ 8 கொண்டு நண்பா 8 நம்பர் ப்ளஸ். இப்போ 8 + 8 நண்பா 16 சரிங்களா. 16 நண்பா சிங்கிளாக பேசுனா 6, 1 + 6 பார்த்தீங்கன்னா 7 சரி நண்பா. இப்போ 7க்கு பவர்னு பார்த்தீங்கன்னா 2 பாஸ் இருக்குதா நண்பா. இது பவரு. இப்போ நண்பா இங்கே 8 இருக்குது சரிங்களா. இப்போ அங்கே 5 இருக்குது நண்பா. 8ல் 5 போயிடுச்சுன்னா நண்பா 3 சரிங்களா. அப்போ 3 நண்பா 3 + 3 சரிங்களா. இப்போ 3 + 3 நண்பா 6. இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் நண்பா 6 இல்லை 1 சரிங்களா. அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் நண்பா 1ஆம் நம்பர் பாஸ் ஆகி இருக்குது நண்பா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது சரி நண்பா. அப்போ எப்படி மைனஸ் பண்ணாலுமே அது 8 தான் வரும் சரி நண்பா. இப்போ 8 வரதுனால 8 + 8 சரி நண்பா. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8 16னா 7 சரி நண்பா. 7. இப்போ 7 இல்லை 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் சரி நண்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, மைனஸ் பண்ணினேன் சரிங்க நண்பா. மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் பண்ணணும். இப்போ 8ல் நம்ம 0 போனால் அது 8 தான். 8 8 16னா 7. அப்போ 7க்கு நண்பா பவர் பார்த்தீங்கன்னா 2. அப்போ நண்பா அதில் மெயின் ஆகிட்டாங்க சரிங்களா. நம்ம மெயின் இது நண்பா பவரு மெயினாக நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா பவரு மெயின் ஆகிட்டாங்க சரிங்களா. இப்போ நாளைக்கு பாருங்கள் நண்பா, அதாவது நேற்று இன்னைக்கு வந்து ரிசல்ட் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது சரி நண்பா. இது 2ம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கிடைக்கும் சரி நண்பா. இப்போ 2 நண்பா 2 + 2 4. இப்போ 4க்கு பார்த்தீங்கன்னா நண்பா பவர் சரிங்களா. 4க்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பவரு நண்பா. பார்த்தீங்கன்னா பவர் ஆகிட்டாங்க சரி நண்பா. பவரு மெயின் பவரு. அப்போ நாளைக்கு நண்பா பவராக மெயினாக ஏதாச்சும் ஒரு நம்பர் நாளைக்கு வருது சரிங்களா. இப்போ அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இது 2ம் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 சரி நண்பா. இப்போ 1 + 1 பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் சரி நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா இந்த 7 எடுத்தோம்ல, இந்த 7 2 1 7 9 இன்றைக்கி 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 7 வருது. அப்புறம் நண்பா பார்த்தீங்கன்னா உளுந்து ரிசல்ட்டு கீழேருந்து உழுவலை சரிங்களா. ஏன்னா பி போர்டு ஆடுறோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து சி போர்டு சரி நண்பா. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ட் இல்லைனா ஏ போர்டுக்கு பி போர்டுக்கு மட்டும்தான் 2 7 வரணும் சரி நண்பா. இந்த மெத்தட் நண்பா ஏ போர்டுக்கு 2 இல்லைனா 7 சரிங்களா. நாளைக்கு நண்பா பார்த்தீங்கன்னா 3 நாள் நண்பா பவர் லைன் இருக்காங்க. ஒரு நாள் மெயின், அப்புறம் நாளைக்கு பவர், நாளைக்கு நண்பா பவர் வரணும் சரிங்களா. இன்றைக்கி பவர் நாள்னால நாளைக்கு பவர். அப்போ நண்பா 2 வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, அதனால் 7 எடுத்துக்கலாம் சரிங்களா. நண்பா 7ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க சரி நண்பா. சரி நண்பா அடுத்த கேஸிங்குள்ளே போகலாம். நண்பா 2 7 எடுத்துக்குது, அதாவது ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் 2 இல்லைனா 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும் சரி நண்பா. நண்பா பாருங்க நண்பா இந்த மெத்தட் பாருங்க நண்பா.
நம்ம 4 6 4 சரி நண்பா, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் கலர் மாற்றிக்கிறேன். நம்ம இந்த நம்பர் பாருங்கள், 5 8 5, இங்கே அடுத்து 8 சரி நண்பா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 6 4, அப்போ நம்ம இங்கே என்ன நம்பர் வரணும், அப்போ இங்கே இடத்துல 6 சரி நண்பா, 6. ஏன்னா நண்பா 5 8 5 திரும்ப 8 ஆகிட்டாங்க நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 5 நம்பர் இப்போ வந்துருச்சு, இங்கே இருக்கிற 8 பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கிற 4 நம்பர் வந்துருச்சு. இப்போ இங்கே இருக்கிற 6 வந்து அந்த ரோ க்ளோஸ் ஆகி அப்படியே லைனாக வருது சரி நண்பா. அதே நண்பா 6 அந்த மெத்தடு மட்டும் இல்லை நண்பா, இன்னும் ஒரு மெத்தடும் வரும் நம்மளுக்கு நண்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சீரிஸ் எடுத்து ஓகேவா. சீரிஸோட லாஸ்ட் ரிசல்ட் பாருங்க நண்பா, 665 இருக்குது சரிங்களா. இந்த 66க்கு நம்ம ஒரு 6 கண்டிப்பாக கீழே இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால் 2 6க்கு ஒரு 6 நாளைக்கு கீழே இறங்கணும் சரி நண்பா. அது ஒரு மெத்தட் நண்பா. அதனால் 6 பார்த்துக்காங்க. அதாவது நண்பா ஏ போர்டுக்கு மட்டும்தான் 6. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம இன்னொரு நம்பர் மார்க் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த இடத்த மார்க் பண்ணியிருந்தோம் நேற்று சரி நண்பா. இந்த இடத்த மார்க் பண்ணியிருந்தால் 3 எடுத்துனோம். இந்த 1 3 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா 8ஆம் நம்பர் வந்துச்சு சரிங்களா. இந்த 8 நண்பா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துனுக்காது 3 வந்து நிற்கணும். அப்போ இங்கே 8ன்னு வந்தால் நண்பா நாளைக்கு 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா திரும்ப பி போர்டுக்கு எடுத்து நம்ம 1 6 ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் நண்பா இங்கே வந்து நிற்குது. அப்போ 2ஆம் போர்டில் வந்ததுனால இந்த 1 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தால் ஒன்று ஏ போர்டு வரணும், அப்படி இல்லைன்னா பி போர்டுக்கு வரணும். இந்த 1 6 சரி நண்பா. இந்த 1 6 பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ போர்டு வரணும், இல்லைன்னா பி போர்டு வரணும் சரி நண்பா. சரி வாங்க நண்பா நம்ம இன்னொரு மெத்தட் இன்னொரு நம்பர் பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா இது வேணால் போட்டு ஏற்கனவே பார்த்துன்னு இருக்கேன் சரிங்களா. இந்த பார்த்தீங்கன்னா 2 7 சரி நண்பா பார்த்துன்னு இருக்குண்ணா, மார்க் பண்ணி வச்சுருங்க நண்பா. இது ஒரு மெத்தடு 2 7 பார்த்துட்டோம் சரி நண்பா. அப்போ இன்னொரு மெத்தடு நண்பா, இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே 3 இருக்குது சரிங்களா. இப்போ 3 நண்பா இங்கே மைனஸ் பண்ணிக்காங்க. அதாவது 8 கூட நண்பா 3 மைனஸ். நம்ம இது எப்படின்னா நண்பா பார்த்தீங்கன்னா 8 இருக்குது தெரியுமா. நம்ம பாருங்கள் இங்கே 8 இருக்குல்ல, கலர் மாற்றிக்கிறேன் நண்பா. நண்பா இங்கே 8 இருக்குல்ல, இந்த 8 இங்கே ஒரு 3 சரிங்களா. இந்த 2ம் ப்ளஸ் பண்ணிக்கோங்க நண்பா. 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க நண்பா. 8 3 11. அதனால் 11னா நண்பா 2 சரிங்களா. இந்த 2ஆம் நம்பர் நண்பா நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் நண்பா, இதில் பார்த்துக்கலாம் நண்பா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எது சொல்லியிருந்தா நம்ம 8 3 சரிங்களா. நம்ம இங்கே இருக்கிற 8 இங்கே இருக்கிற 3 சரிங்களா. இது 2 நண்பா ப்ளஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 8 + 3 பார்த்தீங்கன்னா 11 வரும். இப்போ 11 நண்பா 11 இப்போ எழுதிக்காங்க. அப்புறம் போது 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. வர நம்பர் அப்படியே ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வருது ப்ளஸ் பண்ணிங்கன்னா. அப்போ அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ 5 + 5 நண்பா 10. அப்போ 10 சிங்கிளாக ப்ளஸ் நண்பா 1 சரி நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா இதுவும் மெயின்னு வந்து இருக்குது. நம்ம இங்கேயும் மெயின் சரிங்களா. நம்ம அங்கே 4 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இது 2 நண்பா ப்ளஸ் பண்ணி அதே 4 தான் வரும் சரிங்களா. இப்போ 4 9 அடுத்த நாள் வந்து நிற்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 4ஆம் நம்பர் பாஸ் ஆகி நிற்குது. நண்பா இங்கேயும் மெயின் சரிங்களா. நண்பா பார்த்தீங்கன்னா அங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது 2 நண்பா ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 சரிங்களா. இப்போ 9 நண்பா அதே 9 தான் சரிங்களா. இப்போ நண்பா 9ஆம் நம்பர் பாஸ் ஆகி நிற்குது நண்பா. இதுவும் மெயின் சரிங்களா. அதே மாதிரி நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இது 2 ப்ளஸ் நண்பா 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ண நண்பா 1 + 3 பார்த்தீங்கன்னா 4 நண்பா. நாளைக்கு 4 பார்த்தீங்கன்னா நண்பா சி போர்டு தான் வரணும் சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4 வரணும் சரி நண்பா. அது ஏன் நான் சி போர்டுக்கு 4 வரும்னு சொல்கிறேன்னா இது ஒரு சின்ன மெத்தட் தான் சரிங்களா. நம்ம இந்த ரோக்குள்ள நம்ம இந்த ரோ சரிங்களா. நம்ம இந்த ரோக்கு மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ரோ கலர் மாற்றி சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நண்பா இங்கே இருக்கிற 2 சரிங்களா. இங்கே இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 7 பவரில் வந்துருக்குது சரி நண்பா. அப்புறம் நண்பா இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 8 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நண்பா மெயின் வந்துருக்குது சரி நண்பா. அப்போ இங்கே இருக்கிற 4 நண்பா மெயினோ பவரோ ஓகேவா. பார்த்தீங்கன்னா நண்பா இந்த 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து நிற்குது, இல்லை பவர் சாரி நண்பா பவரில் வந்து நிற்குது. அடுத்து நண்பா இங்கே இருக்கிற 8 பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து இருக்குது சரி நண்பா. அப்போ மெயின் பவர் மெயின் தான் நண்பா. இந்த 4ஆம் நம்பர் வரணும் சரிங்களா. ஏன்னா பவரு நம்ம பவரு அடுத்து மெயின் அடுத்து பவர் சரிங்களா. ஏன்னா ஒரு சி போர்டுக்கு 9 வரணும். அப்படி மிஸ் ஆன நண்பா 4 இந்த 2 நம்பர் தான் சரிங்களா. நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா 4 கிடைக்குது, இந்த ஷார்ட் மூலியம் பார்த்தா 9 கிடைக்குது சரி நண்பா. அப்போ எப்படி பார்த்தா நண்பா சி போர்டுக்கு 9 4 ஸ்ட்ராங் ஓகேவா. இப்போ நம்ம எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா அது 9 4 அவங்க கணக்கில் நண்பா 9 இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் சரி அது சி போர்டில் ட்ரை பண்ணிக்காங்க சரி நண்பா. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 6 ஏன் நான் வந்து நம்ம ஏ போர்டு தரேன்னா சரிங்களா. நான் ஏற்கனவே நண்பா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டுப்பேன். இந்த 4 6 மார்க் பண்ணியிருப்பேன் சரிங்களா. அது அப்படியே இருக்கு நண்பா. நண்பா இங்கே 4 இருக்கா, நண்பா இங்கே 8 இருக்குது, நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 7 இருக்குது சரிங்களா. நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இது 2 மார்க் பண்ணிக்கணும் நண்பா. இந்த கட்டத்தை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்கன்னா 4 7 8 அப்போ நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே பவர் வராது. ஏன்னா 4க்கு 9 வராது, 8க்கு 3 வராது, 7க்கு இங்கே 2 வராது. சரி நண்பா. அப்போ என்ன இருக்குது நண்பா 5ஆம் நம்பரு, அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பரு, இல்லைன்னா 6க்கு 1 இல்லை 5க்கு 0. சரி நண்பா. இந்த 4 நம்பர் நண்பா ஒரு நம்பர் இங்கே வரணும். இந்த ஏ போர்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் கிளிக் ஆகணும். அப்போ நம்ம கணக்கு 6 இருக்குதுனால நண்பா நான் 6 வந்து ஏ போர்டு தரேன். சரிங்களா. 6 இருக்கனால 6ஆம் நம்பர் ஏ போர்டு தரேன். எங்களால் 6 இல்லை, எங்களால் 5 இருக்குன்னா அது 5ஆம் நம்பர் ஏ போர்டே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஏ போர்டே ட்ரை பண்ணுங்கள் 5 எல்லாம். சரி நண்பா. ஆனால் நம்மளால 6 ஸ்ட்ராங்காக இருக்கனால நான் 6ஆம் நம்பர் ஏ போர்டு தரேன். சரிங்களா. இப்போ அதே நம்பர் 7ஆம் நம்பர் பார்த்தோமா அது ஏ போர்டு வரணும் இல்லை பி போர்டு வரணும். ஏன்னா 2 போர்டுக்கு மட்டும் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ 7ஆம் நம்பர் நம்ம பி போர்டு. ஓகேவா. எந்த ஒரு மாற்றம் இல்லை. நாளைக்கு 7ஆம் நம்பர் பி போர்டு. அது ஏன் நண்பர் 7ஆம் நம்பர் பி போர்டு சொல்கிறோம்னா நம்ம கலர் மாற்றிக்கிறேன். நம்ம எப்பவுமே நண்பா இங்கே ஒரு மேலே அதாவது நண்பா இங்கே ஒரு 1 இருக்குல்ல, இந்த மாதிரி நண்பா 2 நம்பர் டபுள் அதாவது பவர் மெயின் கீழே ஆடிட்டாங்கன்னா நம்மளது வீடியோ வரலனா கூட நண்பா இது மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வினிங் எடுத்துலாம். அதாவது ஆல் போர்டு விளாட்றத விட மெயினாக இந்த போர்டுக்கு இந்த நம்பர் தான் அப்படின்னு ஈஸியாக விளாட்லாம். எப்படின்னு நான் பார்க்குறேங்கன்னா நம்ம அங்கே 1 இருக்குல்ல, அந்த 1க்கு 6ன்னு வரணும், இல்லை அந்த 1ஆம் நம்பரே கீழே வரணும். சரி நண்பா. இது ஒரு மெத்தடு. இந்த நம்ம இது மாதிரி டபுள்ஸ் அதாவது இது மாதிரி பவர் ஆனா மட்டும். சரி நண்பா. அப்படி இல்லை நண்பா இது கூட ஒரு மைனஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா. இது கூட ஒரு மைனஸ் பண்ணினா 0 வருமா, அப்போ 0 வரணும், அப்படின்னா 5 வரணும். சரி நண்பா. அப்படி இல்லை நண்பா இது கூட ஒன்று ப்ளஸ் பண்ணிக்காங்க. ப்ளஸ் பண்ண நண்பா இங்கே 2 வரணும், 7 வரணும். சரி நண்பா. பி போர்டு நண்பா இந்த நம்பரில் மட்டும்தான் ஒரு நம்பர் நாளைக்கு கிளிக் ஆகும். சரிங்களா. அதாவது நண்பா 6க்கு 1 0க்கு 5 2க்கு 7 அதாவது நம்ம அந்த 6 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் பி போர்டுக்கு வரணும். அப்போ நம்ம வளர்க்குறாங்க நண்பா 8 ரிட்டன் ஆகாது. சரி நண்பா. இங்கே இருக்கிற 9 இங்கே வராது. சரி நண்பா. நம்ம கணக்கில் நண்பா அது வராது. அப்போ நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே எடுத்துக்கிறோம் நம்ம 2 7 வரணுன்ட்டு. அப்போ நண்பா நம்ம 7 எடுத்துக்கலாம். சரிங்களா. அதான் நண்பா ஸ்ட்ராங்காக 7 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 7 இருக்குது, நம்ம ஏ போர்டுக்கு 6 நம்ம உட்கார வச்சிட்டோம், பி போர்டுக்கு 7 வச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்த மாதிரி தான் சி போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்துருந்தோம், 4ஆம் நம்பரு. அது உங்களால் நண்பா 9 இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன் நண்பா அப்படி சொல்கிறேன்னா இது ஒரு சின்ன ஐடியா தான் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 9. சரிங்களா. 9 நண்பா பார்த்தீங்கன்னா 3, இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 9. சரிங்களா. இது இப்படியே மார்க் பண்ணிப்பா 9 3 9. சரிங்களா. நண்பா இங்கே 4. சரிங்களா. 9 அப்புறம் நண்பா 4. சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. இந்த 9 இங்கே நண்பா, இங்கே இருக்கிற 4 கீழே நண்பா. இவ்வளோ தான் நண்பா நமக்கு, அதாவது இவ்வளோ தான் நமக்கு கேசிங் வருது. சரிங்களா. இப்போ நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 9 4 ஸ்ட்ராங் எழுதி எடுத்துக்காங்க. நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான். சரி நண்பா. நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 600 அதான் நண்பா 674. சரிங்களா. இது வந்து ஒரு மெயின். ஓகேவா. சப்போர்ட்டுக்கு வேணும் நண்பா சி போர்டுக்கு 9 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு 30 ரூபாய்க்கு மேலே நம்பர் இல்லை. ஏன்னா 30 ரூபாய் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உழுவுறது ஒரு ரிசல்ட். ஓகேவா. ஏன்னா ஒரு ரிசல்ட்டு மேலே அவனும் 10 ரிசல்ட் தரப்போகிறதில்ல. அப்போ தான் ஒரு நம்பர் தான் அவனும் அடிக்க போகிறான். அந்த ஒரு நம்பர் மேக்ஸ் கரெக்டான ஒரு நம்பரே போதுமானது. நம்ம வந்து இருக்கிற 30 நம்பர் கொடுத்து 40 நம்பர் கொடுத்து லாஸ் ஆகிறத விட ஒரு நம்பர் போட்டு வரலையா பரவாயில்ல. சரி நாளைக்கு அது ஒரு 30 ரூபாய் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நண்பா மாதம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 900 ரூபா நண்பா. மாதத்துக்கு 30 நாளைக்கு 900 ரூபா நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட் மட்டும். அப்போ மாதத்துக்கு ஒரு 3 வின்னிங் 4 வின்னிங் எடுத்தாலே நம்மளுக்கு போதுமானது. சரிங்களா நண்பா. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று நண்பா நம்ம 88க்கு பார்த்தீங்கன்னா 33 சொல்லியிருப்பேன். சரிங்களா. டபுள்ஸ்னு கரெக்டாக சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம 33 உட்கார வைக்காமல் 88 உட்கார வைக்காமல் நம்ம 3 1 உட்கார வச்சிட்டோம் ஏபிக்கு. சரிங்களா. அது யாராச்சும் நம்ம ஸ்கிப் படிக்காமல் பார்த்தீங்கன்னா 33க்கு சொன்னாங்களே மாதிரி 33க்கு வருது, சரி டபுள்ஸ் ஒரு 88 வருமோ அப்படின்ச்சு யாராச்சும் ஏபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வந்துருக்கும். சரி நண்பா. வின்னிங் வந்துருக்கலாம். அதே மாதிரி லாஸ் ஆகினுக்காது. சரி இன்றைக்கி போனது போடுச்சு நண்பா. நம்மளும் சேனலில் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால ஒரு 2 8க்கு ஒரு 8 நம்ம சி போர்டில் அதாவது பி போர்டில் உட்கார வச்சோம். ஆனால் இருந்தாலுமே 2 8 போயிடுச்சு. சரிங்களா. அதே மாதிரி ஆல் போர்டில் 8 கூட ட்ரை பண்ண சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே 2 3 வரதுனால 3 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சரி நண்பா. நம்ம நாளைக்கு குடி நம்பர் 674 ஒரே ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. இது ட்ரை பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இந்த 674க்கும் ஒரு 679க்கும் கொஞ்சம் அதாவது என்கிட்ட ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அது வந்து 679 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டு விளாட்றீங்கன்னா நம்ம இதில் எந்த போர்டு 6ஆம் நம்பரும் உங்களுக்கு கணக்கில் இருந்தால் 6ஆம் நம்பருக்கு ஏ போர்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை எங்களால் 5 இருந்தாலும் ஏ போர்டே ட்ரை பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி 7 எடுத்து 7 எங்களால் ஆல் போர்டு தான் விளாடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 7ஆம் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல் போர்டில் வந்து நான் சி போர்டு டார்கெட் பண்ணி விளாட்றேன்னா அப்படின்னா நீங்கள் 4 9 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து சி போர்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த போர்டில் இந்த நம்பர் தான் வரும். அதே மாதிரி பி போர்டுக்கு என்னென்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு ஆல் போர்டு ட்ரை பண்ணுங்க. அந்த நம்பரில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வரும். சரி நண்பா.
அதே நம்ம சேனல் நண்பா டெய்லியும் வீடியோ வரலாம் கூட இந்த மாதிரி மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மாதத்துக்கு 3 வினிங் 4 வினிங் வந்தே தீரும். சரி நண்பா. அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா டெய்லியும் வின்னிங் வேணாம், நான் டெய்லியும் வேணாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன்னா எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு வின்னிங் வந்தால் 2 வின்னிங் வந்தால் போதுமானது, நான் டெய்லி பாக்ஸ் 150 ரூபாய்க்கு போட்டுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் நம்பர் ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஐடியா இல்லை நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு இருக்குல்ல நண்பா, இந்த சி போர்டு இருக்குல்ல நண்பா, இந்த சி போர்டு என்ன பண்ணுறீங்கன்னா நண்பா இந்த 3 நம்பர் சரிங்களா, இந்த 3 நம்பர் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணிக்காங்க சரிங்களா. இங்கே பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே அடுத்த நாள் நண்பா இங்கே வரலையா, வரலாம் நண்பா அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து அந்த 9ஆம் நம்பர் விட்டுட்டு அடுத்து நண்பா இதுவே எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுவே எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணி நண்பா இந்த இடத்துக்கு இங்கேயும் வரலையா, அடுத்து நண்பா இங்கே ஒரு நம்பர் விட்டு இது எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. பாக்ஸ் இப்படியே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 5 இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 8 ட்ரை பண்ணிப்போம் பாக்ஸுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 5 7 8 சரிங்களா. அதுமாதிரி நண்பா கண்டிப்பாக மாதத்துக்கு அது மாதிரி ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக ஆகிடுவோம். ஏன்னா நண்பா இந்த சி போர்டு எடுத்து ஒரு நாளைக்கு அந்த மாதம் எண்டுக்குள்ளே நண்பா சரிங்களா, அதாவது இந்த 30ஆம் தேதிக்குள்ளே அது மாதிரி ஒரு நம்பர் எடுத்து ஆடிடுவோம் சரிங்களா. சி போர்டு எடுத்து நண்பா இந்த 3 நம்பர் எடுத்து சரிங்களா, அந்த 3 நம்பர் எடுத்து அப்படியே ஒரு நாளைக்கு ஆடுவோம். அது நம்ம என்றைக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது சரி நண்பா. அதனால் எனக்கு மாதத்துக்கு ஒரு வின்னிங் வந்தால் போதும்னா 2 வின்னிங் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னால் நீங்கள் கொடுக்குற நம்பரில் எனக்கு வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது எனக்கு ஓவர் லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி வந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வின்னிங் சரி நண்பா. மாதத்துக்கான 1 2 தான் நம்ம மாட்டோம், அதுக்கு மேலே மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா. ஏன்னா அது ஆனால் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்துடும் சரி நண்பா. அதே மாதிரி உங்கள் கணக்கில் என்றைக்காச்சும் நண்பா இந்த மாதிரி இந்த சி போர்ட்லேருந்து 2 நம்பர் வருது அப்படின்னா அந்த மேலே இருக்கிற நம்பர் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க, அது கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடும் வின்னிங்க. இன்றைக்கி நண்பா பார்த்தீங்கன்னா என் கணக்கு நண்பா 5 0 வந்துச்சா, 5 0 வருது, 50 வருது, என்ன ஒரு நம்பர் தெரியல அப்படின்னா நண்பா இந்த சி போர்டில் இருக்கிற நம்பரே 4 எடுத்துக்காங்க சரிங்களா. ஏன்னா நீ கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் நண்பா. மாதத்தை வேணால் செக் பண்ணி பாருங்கள், போன மாதத்துல அனுப்பிப்பாங்க, அதுக்கு முன்னாடி மாதத்துல 2 டைம் அனுப்பிப்பாங்க சரி நண்பா. நான் பார்த்துன்னு இருக்கேன். அது மாதிரி இருந்துச்சுன்னா யாராச்சும் மாதத்துக்கு இப்படி வின்னிங் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா இப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம் நண்பா சரிங்களா. சரி நண்பா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 674 சிறிசக்தியோட ரிசல்ட் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 419 நாளைக்கு கண்டிப்பாக அது வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்ம ஏசி பிசிக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா நண்பா ஏசிக்கும் பிசிக்கும் ஏபிக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நண்பா. இது வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி பிசி சரி நண்பா, பிசி சரி நண்பா, பிசி இதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இது ட்ரை பண்ணிங்கன்னா 674 உங்களோட கணக்கில் இருந்தால் ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த நம்பர் வரதுக்கு அதிகமான கிளிக் ஆகிடும். அப்படிலாம் நண்பா சி போர்டுக்கு 9 மாறலாம் சரிங்க நண்பா. நாளைக்கு 674 அப்படின்னா 679 இந்த 2 நம்பர் தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்கு நம்ம சேனலில் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 674 சரிங்களா. இந்த நம்பர் நாளைக்கு ஒரு செட் ட்ரை பண்ணி பாருங்கள், வின்னிங் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரி நண்பா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.